ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 10 நாளைக்கு தினம் வைகுண்ட ஏகாதசி. வீட்டில் தீபம் ஏற்றும் போது இந்த பொருட்களை தூவி விட்டு தீபம் ஏற்றி பிறகு பாருங்கள், பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் கலக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி விரதம் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். ஒரு வருஷத்தில் மொத்தமாக 24லேருந்து 25 ஏகாதசி விரதங்கள் வரும். அந்த 25 ஏகாதசி விரதங்களில் ரொம்ப முக்கியமானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு வளர்பிறை ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதி யாருக்கு உரியது? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு யார்? பெருமாள். கடவுள்கள்லேயே பணக்கார கடவுள். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடிய கடவுளும் இந்த பெருமாள் தான். இப்படி மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் ஒரு சேர வணங்கக்கூடிய இவங்க 2 பேரோட அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஜனவரி 10ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. சொல்லப்போனால் ஜனவரி 9ஆம் தேதி இன்று மதியம் 12 மணிக்கெல்லாமே ஏகாதசி திதி ஆரம்பிச்சிடுச்சு. இது நாளைக்கு காலை, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு இரவு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கண் விழிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி விடியற் காலை சொர்க்கவாசலை பார்த்துட்டு பெருமாளோட பரிபூர்ணமான அருளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் பெருமாளுக்கு பூஜை பண்ணுங்கள். நாளைய தினம் உங்களோட பூஜையில் என்ன பொருட்கள் கட்டாயம் இடம்பெறுதோ இல்லையோ, துளசி இலைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா துளசி இலைகள் அப்படிங்கிறது பெருமாள் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதனால் பெருமாளுக்கு துளசி தண்ணீரை உங்கள் கையால் நீங்கள் சமர்ப்பிக்கணும். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து துளசி தண்ணீரை தயார் செஞ்சு நீங்கள் வீட்டில் பெருமாளுக்கு படைக்கணும். காலை ஒரு 10 மணிக்குள்ளே ஏகாதசி விரதத்துக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே எல்லா விதமான காய்கறிகளையும் சமைத்து பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதே ஏகாதசி திதியில் ஆரம்பித்து துவாதசியில் முடிக்கிறதா தான் அர்த்தம். சொல்லப்போனால் ஏகாதசி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, திதிகள்லேயே அது 11வது திதியாக வரும். ஏகம்னா 1, தசம்னா 10. அதை தான் ஏகாதசின்னு அழைக்கிறாங்க. வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பெருசாக அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவங்களுக்கு இந்த ஒரு ஏகாதசி விரதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று வழி, ஒரு குறுக்கு வழின்னே சொல்லலாம். எதை தொட்டாலும் தோல்வி, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி தேதி அன்னைக்கு பெருமாளுக்கு விரதம் வழிபாடு செய்கிறது விசேஷம்தான். அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருக்குல்ல, வைகுண்ட ஏகாதசி விரதம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முறையாக பெருமாளை வழிபட்டிங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த 2025ஆம் வருஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்தில் மொத்தமாக நமக்கு 2 விதமான வைகுண்ட ஏகாதசி வருது. வருஷத்தோட முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் ஒரு வைகுண்ட ஏகாதசியும், வருஷத்தோட இறுதி மாதம் டிசம்பர் மாதம் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வருது. இதில் இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்திருக்கக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வீட்டில் நீங்கள் பெருமாளுக்கு நைவேத்தியங்கள்லாம் வச்சு படைச்சிட்டு எப்பவும் போல தீபம் ஏற்றுவீங்க. வீட்டில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, இது இல்லாமல் பிரத்யேகமாக சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய முக்கியமான இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். எந்த பொருட்களையும் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்திக்கலாம். அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள், பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது பச்சை கற்பூரம் தான். பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், நைவேத்தியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக சேர்த்துருப்பாங்க. காரணம், பச்சை கற்பூரம் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளோட அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த பச்சை கற்பூரத்தை சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த ஏலக்காயும் ஒன்று. வசியத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த ஏலக்காய் ஒரு பொருள். அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த கிராம்பும் ஒன்று. இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த பொருட்களில் ஒரு பொருள் கூட எடுத்துக்கலாம்.
பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். அதை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அடுத்ததாக ஒரே ஒரு துளசி இலை. துளசி இலையை பொதுவாக ஏகாதசி திதி அன்னைக்கு பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் முந்தின நாளே பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துளசி தண்ணீருக்கு பயன்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை பெருமாள் தாயார் ஃபோட்டோவுக்கு துளசி மாலைகள் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே அந்த துளசி இலையை பயன்படுத்திக்கோங்க. அதில் கூட ஒரு துளசி இலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் நீங்கள் தினமும் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு அதெல்லாம் இருக்கட்டும். சின்னதாக ஒரே ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதில் திரி போட்டு தீப எண்ணெய் ஊற்றி அதில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 4 பொருட்கள் இருக்குல்ல, பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு, ஒரே ஒரு துளசி இலை, இந்த 4ஐயும் சின்னதாக மண் அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, அந்த எண்ணெயில் இந்த 4 பொருட்களையும் கலந்துருங்க. பச்சை கற்பூரத்தை ரொம்ப பெருசாக கலக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்து அதை பொடி பண்ணி நசுக்கி தூளாக்கி அதை நீங்கள் அந்த எண்ணெயில் தூவி விட்டாலே போதும். கிராம்பையும் ஏலக்காயையும் துளசியையும் அப்படியே முழுசாக அந்த எண்ணெயில் போட்டுருங்க. இப்படி போடும்போது என்ன ஆகும்னா, அந்த தீப எண்ணெய் எரியுதில்ல, அந்த எண்ணெய் கூட இந்த பச்சை கற்பூர வாசம், ஏலக்காய், கிராம்பு, துளசி இது எல்லா வாசங்களும் சேர்ந்து அந்த தீப எண்ணெய் சேர்ந்து எரியும் போது அந்த ஒளி சுடர் இருக்குல்ல, அந்த ஒளி சுடரில் ஒரு வாசம் வரும். அந்த வாசம் உங்கள் வீடு முழுக்க ஒரு தெய்வீக எண்ணத்தை ஏற்படுத்தும். மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் உங்கள் வீட்டுக்குள்ளே நிரந்தரமாக நடமாட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாசம் உங்கள் வீட்டில் வீசும். புதுசாக யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட ஏதோ கோவிலுக்குள்ளே நுழைந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களே வெளியில் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கே அந்த உணர்வு ஏற்படும். மகாலட்சுமி தாயார் அப்புறம் மகாவிஷ்ணு இவங்க 2 பேரோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்துட்டாலே அந்த வீட்டில் எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது, செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது, வேண்டிய பணம் கைக்கு வரும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சரியாக வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஊதியத்துக்கு உண்டான வேலை தானாக வரும். கொடுத்த கடனை திரும்ப வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரி பணம் அப்புறம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வியாபாரத்தில், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறீங்களோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த ஒரு தீபம் ரொம்பவே கை கொடுக்கும். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலாம்? முடிஞ்சால் காலை 10 மணிக்குள்ளே ஏகாதசி திதி அன்னைக்கு வீட்டில் பூஜை பண்ணும்போது ஏற்றிடுங்க. முடியாதவங்க, நாங்கள் வெளில போகிறோம், ஆஃபீஸ் போயிட்டோம், அன்றைக்கி வீட்டில் பகல் நேரத்தில் ஏற்றத்துக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறவங்க ஜனவரி 10ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்காவது இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. ஏற்றக்கூடிய தீபத்தில் இந்த பொருட்களை கலந்தாலே போதும். இல்லை பிரத்யேகமாக ஏற்றத்துக்கு பதிலாக நாங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற போகிறோம், அந்த காமாட்சி அம்மன் விளக்குலேயே இந்த பொருட்களை கலந்துக்கலாம்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பு, ஏலக்காய் அதை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அவ்வளவுதான். எரியக்கூடிய தீபத்தில் அந்த வாசம் கலந்து அந்த வாசம் உங்கள் வீடு முழுக்க பரவணும். அதுதான் இந்த தீபத்தோட முக்கியமான நோக்கமே. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.